ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி விந்தாளி. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பாண்டிச்சேரி சமையல். இது பாண்டிச்சேரியில் கிறிஸ்டியன்ஸ் நிறையா செய்வாங்க. அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறது தான். இதுக்கு தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, 2 கத்திரிக்காய். ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளின்னு எடுத்துக்கணும். இதுக்கு இஞ்சி போட வேண்டியதில்லை. 2 தக்காளின்னு எடுத்துக்கினாக்கா நான் 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுக்கோங்க. பிரியாணி இலை போட்டுட்டு அது பொரிஞ்ச அப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க. இது நெய் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, அப்படியே சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், பூண்டை நல்லா இடித்து போட்டுக்கோங்க. அரைச்சி போடாதீங்க, இடித்து போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கறிவேப்பிலை இல்லாதனால நான் கறிவேப்பிலை போடலை. வெங்காயமும் பூண்டும் நல்லா வாசனை வர வரைக்கும் வதங்கின அப்புறம் நான் 4 தக்காளியை வெட்டி அதில் போட்டுருங்க. போட்டு தக்காளி நல்லா சாந்தாகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதக்கணும் சாயந்தரம். இதுக்கப்புறம் உப்பு போடுங்க. அதுக்கு உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், அப்புறமேட்டா கரம் மசாலா தூள். இது 4த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது கொஞ்ச நாள் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க, வாசனை வர வரைக்கும். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கின அப்புறம் மிளகாத்தூள் போடுங்க. உங்கள்கிட்ட வீட்டு குழம்பு தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டினாக்கா காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சிங்கனாக்கா நல்லா கலர் கொடுக்கும். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூளோ இல்லை வீட்டு குழம்பு தூளோ போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின அப்புறம் இதில் நல்லா சாந்தா எல்லாம் ஒன்றா கலந்து வந்த அப்புறம் நாட்டுக்கோழி எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதில் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வெங்காயம், தக்காளியில் இருக்கிற தண்ணி, கோழியில் இருக்கிற தண்ணி அதிலேயே வேகும். தண்ணியே ஊற்றக்கூடாது இதுக்கு. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் மூடியை போட்டு வேக வைங்க. அப்பப்போ திறந்து கிண்டி விட்டு மூடிடுங்க. நாட்டுக்கோழி ஒரு 3/4 பதம் வெந்த அப்புறம் நீங்கள் கத்திரிக்காயை வெட்டி அதில் போட்டுடுங்க. கத்திரிக்காயை வெட்டி போட்டுட்டிங்கனாக்கா கத்திரிக்காயும் நாட்டுக்கோழியும் சேர்ந்து வேகும். நல்லா முழு பதம் வெந்த அப்புறம் கொஞ்சோண்டு வினேகர் ஊற்றுங்க. வினேகர் ஊற்றிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாக்கா ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கிட்டு கொத்தமல்லியை வெட்டி போட்டு இறக்கிற வேண்டியது தான். இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் சமையல். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சமையல் இது. தேங்க்யூ வெரி மச்.